ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஒன் ஷாட் மீன் இரண்டாம் நிலவாய் எண்ணெய் பூக்க செய்வாயா. ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் அந்த பீச்சோட அலை இருக்கு இல்லையா, அதில் ஒரு பையன் காலை வச்சிட்ருக்கான். அதில் 2 நண்டுங்க போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இந்த அலை உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து இங்கே வந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீ இல்லாமல் நான் இங்கே வரேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுட்டு அந்த இடத்துல உட்காடுறான். அப்படியே அங்கே ஜாகிங் போயிட்டுருக்கு ஒரு பையன். அதை பார்த்துட்டே கிராஸ் பண்ணி போகிறான். அந்த பையன் இருக்கான் இல்லையா, நீல் டவுன் போட்டவன், அவன் அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் அடித்து விழுறான். இந்த பையன் அதை பார்த்துட்டு சீக்கிரம் வேகமாக ஓடி வந்து, டே எழுந்துரு எழுந்துரு, என்னாச்சு இங்கே வந்து தூங்கிட்டுருக்க அப்படின்றானா. அவன் அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வருது. ஃபோர்ஸாக அந்த அலை வேற வருதா, அதில் அப்படியே இப்படி போகும்போது இவன் டக்குன்னு பிடிச்சிக்கிறான். அந்த இடத்துல ஐயோ இவனை விட்டுறக்கூடாதே போயிடுவானுன்னு சொல்லிட்டு இவன் ஹக் பண்ணிக்கிறான். அப்போது அந்த நீல் டவுன் போட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பையன் கண்ணை முழிக்கிறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அந்த பையன் பக்கத்தில் இருக்க பையன் பார்த்தா அவன் மேலே கையை பிடிச்சிட்டு எங்கேயும் போயிடாத, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃபாக பிடிச்சிட்டு இருக்கான். கடுப்பில் இந்த பையன் கையை தட்டி விட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்க, எதுக்குடா ஏன் மேலே இப்படி பிடிச்சிட்ருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறானா. அப்பா அவன் எழுந்து, டேய் நீ தான் தண்ணிக்குள்ளே விழ போனா, உன்னை நான் காப்பாற்ற தான் வந்தேன். உனக்கு தெரியுமா நான் தண்ணிக்குள்ளே விழ போகிறேன்னு? ஆமாம் நீ விழ போன, அதனால தான். மா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்குறானா. அதுக்கு அந்த நீல் டவுன் போட்ட பையன், அதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்ருக்க, என்னை மிரட்டுறியா, ஒன்று அவ்வளோதான் அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல அந்த நீல் டவுன் போட்ட பையனோட ஃப்ரெண்டு வரான். டேய் வி, சீக்கிரம் வாடா, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னடா பிரச்சனை? என் லைஃபே இங்கே பிரச்சனையாக இருக்குது, நீ வரியா இல்லையா, உன் தங்கச்சிக்கு தான் பிரச்சனையே அப்படின்றானா. தோ வரான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அந்த பையன் இருக்கான் இல்லையா, காப்பாற்றின பையன், ஓ இவன் பேர் வியா, இவனுக்கு எதுக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு சரி போவோன்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போகிறான். அதான் ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க இல்லையா, அதனால் பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்போ வி இருக்கான் இல்லையா, டக்குன்னு காலில் எதுமோ தடுக்கி விழ போகிறான். இந்த பின்னாடி வந்த பையன் வந்து மறுபடியும் பிடிச்சிட்றானா. பார்க்குறான், டேய் எதுக்குடா என் பின்னாடியே வந்துட்டுருக்க, உனக்கு என்னடா வேணும்னு கேட்குறதா. எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் ஏதோ ப்ராப்ளம் சொன்னீங்க அதனால தான் பின்னாடியே வந்தேன். டேய் அந்த ப்ராப்ளம் எனக்கு, நீ வராமல் இரு, அப்போ தான் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ட்டு மறுபடியும் வேகமாக போகிறான். இப்போ கரெக்டாக ஃப்ரெண்டு பைக்கை எடுத்துகிட்டு வந்துடுறானா. அதில் வி ஏறி போயிடுறான். இவன் பார்க்குறான், ஐயையோ இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். அந்த டைமில் கரெக்டாக ஒரு பொண்ணு போயிட்டுருக்கு பைக்கில். இவன் என்ன பண்ணுறான், ஏய் ஒரு நிமிஷம் நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏறிக்கிறான். ஏங்க யாருங்க நீங்கள், எதுக்கு ஏன் பைக்கில் ஏறுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு பிரச்சனை, சீக்கிரம் போகுது, அவங்க போகிறான்ல அந்த ப்ளூ ஹேர், அவன் பின்னாடியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன இவன் எதுக்கு நம்ம அண்ணன் பின்னாடி போக சொல்கிறான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு நிறுத்துதா. இப்போ இந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் வேகமாக போயிட்டு அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். ஒளிஞ்சிட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கான். இதான் அந்த தங்கச்சி பொண்ணு இருக்கு இல்லையா, அதுவுமே பார்த்துட்ருக்கு. அது ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கு. இப்போது வி இருக்கான்ல, அவன் என்னடா உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு எப்போ பாரு என் தங்கச்சிக்கிட்ட ஒம்பளுத்துட்ருக்க. நான் எப்போ உன் தங்கச்சிட்ட ஒம்பளுத்தேன், நான் அவளை ஒம்பளுக்கவே இல்லையே, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதை நான் சொன்னேன், அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்கிறா. அதான் பிடிக்கலன்னு சொல்கிறாள், விட வேண்டியது தானே. இல்லை அதெல்லாம் நான் எப்படி விடுவேன், அவளுக்கு பிடிக்கலன்னா நான் விட மாட்டேன், எனக்கு பிடிக்கிற வரைக்கும் நான் அவள்கிட்ட என்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். உனக்கு ஒன்று தெரியுமா, அவள் என்னை அடிச்சுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு வி சிரிச்சுட்டே, அப்புறம் உன்னை கொஞ்சிட்டு போவாளா, உன்னை தான் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாள் அப்படிங்கும்போது, இல்லை அவளுக்கு என்னை ரொம்பவே பிடிக்கும், நீ அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவளுக்கு கோவம் வந்துடுது வியோட தங்கச்சிக்கு. இப்போ அந்த இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கான் இல்லையா, அந்த பையனை டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கு அந்த பையன் ஐயையோ நானா அப்படின்ட்டு முடிச்சிட்ருக்கான். ஏன்னா வி பக்கத்தில் இருக்கான்ல. இப்போது வியன் திரும்பி பார்க்குறான், இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது இந்த சிஸ்டர் கூப்பிட்டாங்க இல்லையா, ஸோ இவனுமே வரான். வந்துட்டு என்ன அப்படின்னு நின்றுட்டுருக்கானா. அப்போது அந்த சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவன் பையன் மேலே கையை போட்டு ஷோல்டர் மேலே, இங்கே பாரு இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட், பார்த்தியா எனக்கு ஒன்றுங்கவும் எவ்வளோ பதறி அடிச்சுட்டு வந்திருக்கான், இங்கே பாரு இனிமேல் என் பின்னாடி வராதா, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுதா.
வி பார்க்குறானா, ஐயையோ! அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கைய எடுத்து விட்டு, "இல்ல, இல்ல நான் இவ பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இவ யாருன்னே எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்றானா. "யாருன்னே தெரியாம தான் என் கூட நீ பைக்ல வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குதா. "இல்ல, இல்ல நான் அந்த ப்ளூ ஹேரை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். எனக்கு என்னமோ அவன பார்த்தோனே புடிச்சிருச்சு. அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தான் நான் பயத்திலேயே வேகமா வந்தேன். அப்போது இவன் பைக்கில் ஏறி போயிட்டானா, ஸோ இப்ப எப்படி போகிறதுன்னு தெரியாம தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு உன் கூட வந்தேன். மற்றபடி எனக்கு உன்னெல்லாம் பிடிக்காது. எனக்கு உன் அண்ணனை தான் பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. "இங்கே பாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறான். வீக்கா, யாருடா இவன் அப்படின்ட்டுருக்கு. "டேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? எனக்கு எப்படிடா உன்னை பிடிக்கும்? இதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்கியா என்ன? இல்லை நான் தான் உன்னை பார்த்துருக்கேனா? எனக்கு நீ யாருன்னே தெரியாது. என் தங்கச்சியை மாட்டி விட்டல அவன்கிட்ட, அட்லீஸ்ட் பொய்யாவது சொல்லியிருக்கலாம்லடா" அப்படின்ற மாதிரி வி சொல்கிறானா. அதுக்கு அந்த பையன் இருக்கான்ல, அவன் இன்ட்ரோ பண்ணிக்கிறான். "இங்கே பாருங்க, என்னோட நேம் வந்து ஜங்குக்கு. நான் சும்மா ஜாகிங் போனேன். அந்த இடத்துல நீங்கள் பார்க்க ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தீங்க. அது என்னன்னே தெரில, எனக்கு அது பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் உங்களை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்துச்சு. அப்புறம் உங்கள் ஃபேஸை பார்த்த அடுத்த செகண்டே நான் விழுந்துட்டேன். எங்கே? அந்த பீச்சில் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களை க்ளோஸில் பார்த்தேன். ஸோ எனக்கு அப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் தான்னு. இங்கே பாருங்க, உன் தங்கச்சிக்கிட்டலாம் என்னால் பழக முடியாது. அவள் ஒன்றும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவள் கூடலாம் என்னால் பழக முடியாது" அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. வி இருக்கான் இல்லையா, அந்த பையனை அடிச்சுட்டு, "டேய், உனக்கு ஏன் தங்கச்சி கேட்குதா?" அப்படின்ற மாதிரி கேட்குறானா. "நான் எப்போ எனக்கு உன் தங்கச்சி வேணும்னு சொன்னேன்? எனக்கு நீ தானே வேணும்னு சொன்னேன். நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கடா. எனக்கெல்லாம் பசங்களை பிடிக்காது" அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அந்த பையனுக்கு சிரிப்பு வந்துடுது. அதான் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஒரு பையன் லவ் பண்ணுறான்ல, அவனுக்கு, "என்னடா நடக்குது இங்கே? நான் ஏன் லவ்வை சொல்ல வந்தா, இங்கே ஒரு லவ் பிக்கப் ஆயிரும் போலயே" அப்படின்ட்டு இருக்கானா. அந்த பொண்ணு தலையில் ஒரு அடி வச்சு, "ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்புடா" அப்படின்ற மாதிரி துரத்துதா. அப்போது என் லவ்வு அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி விட்டுருது. ஸோ இப்போ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு அது பாட்டி கிளம்பிடுது. வியோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, "சரிடா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். ஸோ இப்போ வி அப்படியே முழிச்சிட்ருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரில. "நான் கிளம்புறேன்ப்பா" அப்படின்ட்டு போகிறானா. ஜேகே போயிட்டு பின்னாடி ஒரு அப்படியே கையை வைக்கிறான். விக்கு கடுப்பாகுது. "என்னடா உனக்கு வேணும்னு" கேட்குறானா. "இல்லை, உங்கள் மேலே மண்ணாக இருந்துச்சு, அதான் தட்டி விட்டேன்" அப்படின்றானா. "அதுக்கு என்னை தொடணுமா? நான் கேட்டால் சொல்ல மாட்டேனா? நான் தட்டிக்க மாட்டேனா? எதுக்கு நீ என்னை தேவையில்லாமல் தொடுற? என்னை ஃபஸ்ட்டு தொடுறவளை வச்சுக்காத" அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஜேகேக்கா, ஆஹா சுத்தம். வி பின்னாடியே தான் போயிட்டுருக்கான். கேட்கவே மாட்றான். வி பார்க்குறான். "இன்னொரு டைம் என் பின்னாடி வந்தேன், அவனை செத்த" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ ஜேகே இருக்கான் இல்லையா, இப்போ வீட்டுக்கு போயிட்டான். ஃபுல்லாக வியோட மைண்ட் தான் வந்துகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறது? எனக்கு அவன் வேணுமே. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறானா. தென் இப்போ அப்படியே 1 வீக் போகுது. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, நார்மலாக எப்பொழுதும் போல் யூனிவர்சிட்டி போயிட்டுருக்கான். அந்த டைமில், "என்னடா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே" அப்படின்னு பார்த்துட்ருக்கான். பார்த்தா அதே ப்ளூ ஹேரு நம்ம வி தான். ஒரு பையனை போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்கான். அவனுக்கு ரத்தமே வருது. "என்னடா இவன் இந்த வேலையை பார்த்துட்ருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் போலீஸ் அந்த சைடு வர மாதிரி இருக்கா. வேகமாக போயிட்டு வியை தடுக்கிறான். அப்போ விக்கு அந்த கோவத்துக்கு ஜேகேவை சப்புன்னு அடிச்சிடுறானா. நம்ம ஜேகே பார்க்குறான் அப்படி ஒரு மாதிரி. அப்போ தான் வியுமே பார்க்குறான். "ஐயையோ, நம்ம இவனை அடிச்சிட்டோமா" அப்படின்னு. "என்னடாச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்குறானா. அப்படியே ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது. கண்ணெல்லாம் சவந்து போயிடுது. அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான். பட் அந்த வழியிலையும் "சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு வேறு சைடு இழுத்துட்டு போயிடுறான். அப்போ கரெக்டாக போலீஸ் வருதா. அந்த அடி வாங்கிட்டு ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவனை கூப்பிட்டு, "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை, இல்லை, எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சும்மா நாங்கள் விளையாடிட்டு இருந்தோமா, அப்போ நான் கீழே விழுந்துட்டேன், அதான் அடி" அப்படின்ற மாதிரி மழுப்புறான். இதை ஜேகேவுமே ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். "என்ன அவன் உனக்கு காட்டி கொடுக்கல" அப்படின்றானா. அப்போ நம்ம வி இருக்கான்ல, "கொஞ்சம் நகர்றியா" அப்படின்றான். பார்த்தா 2 பேரும் அப்படியே செஸ்ட்டு டச் பண்ண மாதிரி நின்றுட்டு இருக்காங்களா. அதனால விக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ ஜேகே கொஞ்சம் நகர்ந்துக்கிறான். "எப்படி சொல்லு" அப்படின்றானா. "ஒன்றும் இல்லை, அவன் என் ஃப்ரெண்டு. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தான். நான் அதை பார்த்தேன், எனக்கு கோவம் வந்துச்சா, அதான் அடிச்சிட்டான்" அப்படின்றானா. "என்ன பண்ணுற நீ? இதுக்கெல்லாம் அடிப்ப?" "ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் யாரை வேணாலும் எப்போ எப்படி வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் லவ்வுன்னு ஒருத்தவங்கள பண்ணிட்டா அவங்கள தவிர வேறு யாரை கூடயும் இந்த மாதிரிலாம் சுற்றக்கூடாது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. துரோகம் பண்ணுறான் இல்லையா, இது எப்படி பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்புறான். ஜேகே பார்க்குறான். இப்படி வி பண்ணுறதெல்லாம் ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது.
இப்படியே ஒரு 1 மந்த் ஆகிருது. இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே ஃபுல்லாக வீண் ஞாபகத்தில் தான் இருக்கான். அவனை பார்க்கவும் முடியறதில்ல. ஸோ சரி இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அம்மா திட்டுறாங்க, ஜேகே இன்னைக்கு நீ லேட் ஆகிட்ட அப்படின்றாங்களா. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். பஸ்ஸும் வேறு மிஸ் ஆகிடுச்சா. அந்த இடத்துல அப்படியே ஐயோ லேட் ஆகிடுச்சு லேட் ஆகிடுச்சேன்னு நின்றுட்டுருக்கான். அந்த இடத்துல ஒரு பையன் அவ்வளோ அழகாக பைக்கில் வந்துட்டுருக்கான். இதை நம்ம ஜேகே பார்த்துட்ருக்கான். இந்த பைக்கை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுவும் அந்த பைக் ப்ளூ கலரில் தான் இருக்கா. ஸோ இப்போ கரெக்டாக அந்த பையனுமே ஜேகேவை பார்த்துட்றான். பார்த்துட்டு ஹெல்மெட்டை கழட்டிக்கிட்டு வந்து நிற்கிறான். என்ன என்ன இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, என்னோட யூனிவர்சிட்டி போகலையா அப்படின்னு கேட்குறானா. நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாகிட்டு நிற்கிறானா. என்ன இப்போ அதுக்கு அப்படின்றான். ஒன்றும் இல்லை, எனக்கு லேட் ஆகிடுச்சா தான். சரிவா நான் அவனை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு கூப்பிடுறான். அந்த ஜேகேக்கா சந்தோஷமாக இருக்குது. அவனும் ஹாப்பியாக ஆமாம் எனக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஏறிக்கிறான். அந்த டைமில் இருக்கான் இல்லையா, சிகரெட் பிடிக்கிறான் ஒரு இடத்துல போய் வாங்கி. இது ஜேகேக்கும் வருது. ஆமாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. பார்த்தா தெரிலையா, சிகரெட் பிடிச்சிட்ருக்கேன். உனக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறான். ஏன், எனக்கு எல்லா பழக்கமும் இருக்குது. என்ன, எந்த பொண்ணும் கூட சுத்த மாட்டேன், அவ்வளோதான். இல்லை, எதனால் உனக்கு இந்த பழக்கம் வந்துச்சுன்னு சொல்கிறியா. இப்போ அதெல்லாம் உனக்கு தேவையா. படிக்கிற பையன் படிக்கிற வேலையை பாரு. ஆமாம் நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ எதுக்கு நீ என்னை பற்றி கேட்டுட்ருக்க. நான் ஜஸ்ட் உனக்கு டிரைவர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீ எனக்கு டிரைவரா அப்படின்னு கேட்குறானா. வீக்கு சரியான கோவம் வருது. ஹெல்மெட் இருக்கு இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணிட்டு வாயை மூடிட்டு வா அப்படின்ற மாதிரி இவனுமே ஹெல்மெட் போட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ இப்போ யூனிவர்சிட்டி வந்து இறக்கி விட்டாங்களா. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஜேகே உனக்கு அவனை எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜேகே பார்க்குறான். என்னாச்சு, எனக்கு அவனை தெரியும். ஏய் எவ்வளோ பாப்புலரான பையன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னடா சொல்கிற, அவன் இந்த யூனிவர்சிட்டியில் படித்த டாப் ஃபர்ஸ்ட் வந்த பையன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜேகேக்கு புரியல. என்ன சொல்கிற. ஆமாம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனான். என்னடா எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். ஆமாம் இந்த யூனிவர்சிட்டியில் ரொம்பவே பாப்புலரான பையன். யாருக்கும் அடங்க மாட்டான். ஆனால் படிப்பில் ஃபர்ஸ்ட்டாக இருப்பான். அதான் சொன்னேனே யாருக்கும் அடங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருப்பான். ஆனால் இவனை அடக்கிறதுக்குன்னே ஒரு பொண்ணு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற. ஆமாம் அவனுக்கு எப்படி தெரியுமா, இந்த இன்னசென்ட்டு சும்மா மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு எல்லாத்திட்டையும் அடி வாங்கிட்டு அந்த மாதிரி இருக்க கேரக்டர்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு அவனை மாதிரியே ரகடாக ஆட்டிடியூடாக இருக்கணும். அப்படி இருக்கவங்கள தான் பிடிக்கும். இவன் பார்த்துட்டே இருந்திருக்கான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கு, அந்த கூட இருக்க ஒரு பொண்ணை ஒரு பையன் கிண்டல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை ஒரே அடி. ஸோ அப்போ பிடிச்சிச்சு வீக்கு. வியா தான் போய் ப்ரப்போஸும் பண்ணான். அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிடுச்சா. அப்போ தான் கரெக்டாக பெல் அடிச்சு, ஐயோ பெல் அடிச்சிச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ஜேகேக்கு அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்ற அந்த தாட்டு ஓடிட்டே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சும்மா நோய் கேட்டுகிட்டே இருக்கான். டேய் சார் இருக்காருடா, அதான் சொல்ல போகிறாரு பாரு கவனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இப்படியே போதா, அப்போ இன்டர்வலும் வருது, இப்போ சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சொல்கிறாங்க, அதான்டா இதெல்லாம் என் அண்ணன் சொன்னான். ஏன்னா என் அண்ணனுமே வியோட ஃப்ரெண்டு தான், ஆனால் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரி சொல்லு அப்படின்றான். அதான் அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிட்டானா. இந்த பொண்ணு சுத்தம் அவனை கண்டுக்கவே இல்லை. பட் வீக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி நின்றுருக்கான். அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு எப்படியோ ஓகே ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிலடா. இவன் இப்படி ரவுடி ஆகிட்டான், ரொம்பவே ரவுடி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எப்படிடா, யூனிவர்சிட்டி படிக்கிற பையன், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுமே இருக்குது, இது எல்லாத்தையும் விட்டு அவனுக்கு எப்படி சாக தோணும் அப்படின்றானா. என்னது சாக போனானா. இல்லை இல்லை நான் சும்மா சொன்னேன். எப்படி அவனுக்கு இதெல்லாம் தோணும், எப்படி அவன் இப்படி சுற்றுறான், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தடுத்திருக்க மாட்டாளா. எனக்கு தெரிலடா, அவள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி இருக்கிறது பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் இன்னுமே க்யூரியாசிட்டி வருது. ஏன்னா அன்றைக்கி வியோட நிலமை அப்படி இருந்துச்சு இல்லையா, அவன் எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தான். ஸோ இது பொறுத்துக்க முடியல. இப்போது நடந்து அப்படியே போயிட்டுருக்கான். அப்போ தான் பார்க்குறான், ஃபர்ஸ்ட் இயரில் தான் நம்ம வியோட சிஸ்டருமே இருக்குது. ஸோ பிடிச்சிடுறான். வேகமாக பின்னாடியே போகிறானா. அந்த பொண்ணு திரும்பி பார்க்குது. பார்த்தோன்னே ஜேகேவா, ஜேகே நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குது. நான் இங்கே தான் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன, அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அது சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம ஜேகே ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அதான் தெரிஞ்சுக்கல. இப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு, சரி ஜேகே என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குதா. இல்லை நான் கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும். என் லவ்வை பற்றியா. உன் லவ்வை பற்றி இல்லை, உன் அண்ணனை பற்றி. அவனை பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுதா. ஏய் நான் சும்மா விளையாட்டு கேட்கல, உண்மையாலுமே கேட்குறேன். உன் அண்ணனோட லைஃப்பை பற்றி சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதான் அந்த பொண்ணு சொல்லுது, என் அண்ணன் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லுதா. நான் அதை கேட்கல,
உன் அண்ணனோட லவ்வை பற்றி. வேணாம் அதை பற்றி கேட்காத, அவன் இப்போ தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுதா. என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல. அதான் உன் அண்ணன் வந்து லவ் சொல்லணும், அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுல, அதுக்கப்புறம் சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இவங்க ஃபைனல் இயர்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் இவங்க லவ் அந்த பொண்ணோட வீட்டில் தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், அந்த பொண்ணை அப்ராடுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் அண்ணன் போயிட்டு அங்கே நின்றுருக்கான் ஏர்போர்ட்டில். அந்த பொண்ணு இருக்குல்ல, ஓடி வந்து ஹக் பண்ணியிருக்கு. பட் இது அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. ஸோ அந்த இடத்துலையே அந்த பொண்ணை அடிச்சிட்டாங்க. வீக்கு பிடிக்கல, அவங்க அப்பா ஒரு அடி வச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்குமே தானே பிடிக்கும், அது பின்னாடி தான் நின்றுட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இருக்கான் இல்லையா, அவன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறானா. என்ன ஆக்சிடெண்ட், என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அதான் 2 பேரும் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க. வர வழியில் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அண்ணன் மட்டும்தான் பொழைச்சிருக்கான். அந்த பொண்ணு இறந்துருச்சு. அண்ணன் எழுந்து பார்த்தம்போது நாங்கள் பக்கத்தில் இருந்தோமா, அவள் எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஆனால் அவ்வளோதான், அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லணும். அப்படியே மனசு உடைஞ்சிட்டான். அவனுமே சாகிறதுக்குலாம் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கான். நாங்கள் தான் அவனை காப்பாற்றி இவ்வளோ தூரம் வச்சுருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுமே அவனை சும்மா விட மாட்டாங்க, வந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் நேற்று நான் வந்துட்டேனா, இந்த பையன் தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு வந்துட்டாங்க. அண்ணனை தெரியாமல் விட்டுட்டாங்க போல். அவன் என்னன்னா பீச்சில் நின்றுட்டு இருந்திருக்கான். ஸோ இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுதா. எதுக்கு ஒன்று அப்புறம் தனியாக விடுறீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே பிடிச்சி திட்டுறானா. இல்லை, அவன் கொஞ்சம் மாறிட்டான்னு நாங்கள் நினச்சோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. இப்போ என்ன, உனக்கு அந்த பையனை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. எந்த பையனை? அதான் அன்னைக்கு உன் பாய் ஃப்ரெண்டு உன்னை லவ் பண்ணி சொல்லிட்டு இருந்தானே அவனை. எனக்கு அவனை பிடிக்கும் தான், பட் அவனை கொஞ்சம் வெறுப்பேற்ற ரொம்பவே பிடிக்கும். அதனால தான். இங்கே பாரு, ஒழுங்காக போய் அவன்கிட்ட லவ் சொல்லு, இல்லைனா பார்த்துக்கோ, நீ தான் ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறானா. சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆமாம், நீ என்ன என் அண்ணன் பின்னாடி சுற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குதா. எனக்கும் அண்ணனை பிடிச்சிருக்கு, அதான் அன்றைக்கே டேரெக்டாக சொல்லிட்டேனே, நான் அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் கஷ்டம், என் அண்ணன் அவனை ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் அண்ணன் எங்கே ஒர்க் பண்ணுறான் அதெல்லாம் மட்டும் சொல்ல. என் அண்ணன் எங்கே ஒர்க் பண்ணுது, இதோ அதான் பண்ணானுங்களே. எவனாச்சும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் இவன்கிட்ட வந்து பண்ணுவானுங்க. இவன் போய் அவனுங்கள அடித்து போட்டு வந்துடுவான். இவனுக்கு பணம் கிடைக்கும், அதை வச்சு தான் அவன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ உன் அண்ணன் ரவுடியா? ஆமாம், என் அண்ணன் ரவுடி தான், அவனுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உன் அண்ணன் எங்கே இருப்பான், அண்ணன் ஃபோன் நம்பர் கொடுன்னு சொல்லி கேட்குறானா. ஸோ அந்த பொண்ணுமே கொடுத்துருது. ஜேகே இருக்கான் இல்லையா, வீக்கு தான் கால் பண்ணுறான். ஆமாம், யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நான் ஜேகே, எனக்கு ஒரு ப்ராப்ளம், ப்ளீஸ் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வீயுமே பதட்டப்பட்டு எங்கே இருக்கான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ வந்துடுறானா. வந்து பார்த்தா அந்த பீச் இருக்குல்ல, அங்கே தான் நின்றுட்டுருக்கான். வீயுமே வந்து நிற்கிறான். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறானா. அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கல. எங்கள் அப்பா இருக்கார்ல, அவர் வந்து என்ன எப்போ பாரு படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு, எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறானா. வீக்கு கோவம் வருது. டேய், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும், எனக்கு வந்து படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ரவுடி ஆகணும், இந்த மாதிரி சுற்றணும், அதான் ஆச்சு அப்படின்றானா. இல்லைனா உன் கூட இருக்கணும் அப்படின்றானா. வீக்கு கோவம் வருது. இங்கே பாரு ஜேகே, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, ஒழுங்கு மரியாதையாக போய் படி அப்படின்றானா. ஏன், இப்போ படித்தா என்ன நடக்க போகுது, நீயும் தான் படிச்சிருக்க, நீ என்ன படிக்கிற வேலைக்கா போகிற, இல்லை உனக்கு பிடிச்சத தானே பண்ணுற, எனக்கும் இந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு எதுக்கு நீ என்ன கூப்பிட்ட. ஆமாம், எனக்கு உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் அப்படின்றானா. பார்க்குறான், சரியில்லை, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறானா. நீ தான் வேணும் அப்படின்றான். நம்ம பார்க்குறான், நீ பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றானா. ஜேகே பாட்டுக்கு போகிறான். பீச் இருக்கு இல்லையா, அங்கே அதில் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். நீ மட்டும் இப்போ வரலன்னா நான் செத்து போயிடுவேன், பரவாயில்லையா அப்படின்றானா. வீக்கு கோவம் வருது. சரி, வேகமாக வந்து ஜேகே எடுத்துகிட்டு வந்து சப்புன்னு 2 அடி வைக்கிறான். உன்னை என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு என்ன உயிருங்கிறது சாதாரண விஷயமா, அது போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஒன்றவே நினச்சிட்ருக்கவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா, நீ பாட்டுக்கு நார்மலாக அப்படி போகிற, உனக்காக எத்தனை பேர் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறானா. எனக்காக எத்தனை பேர் இருக்காங்க, என் அம்மா அப்பா இருக்காங்க, அதுதானே சொல்ல வர. என் அம்மா அப்பா அவங்க என்னை பெற்றுட்டாங்க, கரெக்டு தான், அவங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும், கரெக்டு தான். ஆனால் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை இழந்துட்டு நான் இருக்கணும்னு சொல்கிற பார்த்தியா, இது எந்த விதத்தில் கரெக்டு நீ சொல்லு. உனக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னா நீ எதை சொல்ல வர. நீ தான் நீ எனக்கு வேணும், நீ எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, எனக்கு பிடிச்சதே ஒன்று இல்லைங்கும்போது நான் வாழ்ந்து என்ன யூஸ், அதை சொல்ல. இப்படி சொல்ல வரியா. நானும் தான்
எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் ஆசைப்பட்டேன், அது கிடைக்கல. அதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் நம்ம என்னைக்கு போவோன்னு இருக்குமோ அன்னைக்கு தான் நம்மளால் போக முடியும். அது வரைக்கும் இந்த இடத்துல நம்ம இருந்து தான் ஆகணும் அப்படின்றானா. என்னால் உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது, எனக்கு நீ தேவை, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றானா. இல்லை, இனிமேல் யாரையும் நம்ப முடியாது. இதுக்கப்புறம் நான் யாரையும் லவ் பண்ணி யாரையும் அக்செப்ட் பண்ணிட்டு என்னை விட்டு அவங்க போகிறத கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியாது அப்படின்றானா. ஸோ இதுக்கப்புறம் ஜேகே இருக்கான்ல, இல்லை நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அப்படி போகிறதா இருந்தால் உன்னையும் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்றானா. எங்கே என்னை கூப்பிட்டு போவேன் அப்படின்னு கேட்குறானா. அதான் இதோ இப்போ சாகணும்னு சொன்னியா, அந்த இடத்துக்கும் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்றானா. பார்க்குறான், பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறானா. இங்கே பாரு ஜேகே அப்படின்றான். இல்லை நீ எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணுறான். ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். நான் அவள் இல்லை, நான் அவள் இல்லை, அழகிலும் குணத்திலும் எதிலும் நான் அவள் இல்லை, உன்மேலே காதல் கொண்டேன், உன் வானத்தில் இரண்டாம் நிலவாய் என்னை பூக்க செய்வாயா செய்வாயா. அவள் எங்கே விட்டு போனாலோ அங்கே தொடங்கி உன்னை நான் காதல் செய்வேனே. ஆனால் அன்பே, ஆனால் அன்பே, அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உன்னை வைத்து பார்க்க தயங்குகிறேன். இப்போ மறுபடியும் இருக்கான் இல்லையா, தள்ளி விடுறான். இங்கே பாரு ஜேகே, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் இப்படியே மறுபடியும் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி போதா. இப்போ நம்ம ஜேகேக்குமே எக்ஸாம்ஸ்லாம் முடியுது. அந்த டைமில் இருக்கான் இல்லையா, அவன் மறுபடியும் ஏதோ ஒரு பையனை துரத்திட்டு போயிட்டுருக்கான். இதை நம்ம ஜேகே பார்த்துட்றான். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சா அப்படியே வேகமாக அவனும் பின்னாடியே போயிட்டுருக்கான். இதை நோட் பண்ணுறான். டேய் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்றானா. இல்லை நான் சும்மா இங்கே வந்தேன், இது பப்ளிக் பிளேஸ், நான் எங்கே வேணாலும் வருவேன் அப்படின்றானா. இப்போ அந்த பையன் அடிக்க போனான் இல்லையா, அவன் வேகமாக குத்துறதுக்காக வரான். இப்போ தள்ளி விட்டு ஜேகே முன்னாடி போகிறானா. ஜேகேக்கு குத்த வரும்போது கரெக்டாக வந்து பிடிச்சிட்றான். ஸோ அந்த பையனை சரி வெளுத்துடுறான். இதுக்கப்புறம் போலீஸ்கிட்டையும் பிடிச்சி கொடுத்துட்றானா. அப்போது கரெக்டாக ஜேகே இருக்கான்ல, அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கி நின்றுட்டுருக்கான். இதை பார்க்குறான். டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு கேட்குறானா. நீ தான் எனக்கு வேணும். இந்த பாரு, இதுதான் என் லைஃப், எனக்கு எப்போ வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் வரலாம். நீ என் பின்னாடி வந்தா இல்லை என் கூட இருந்தாலோ உனக்கு ஆபத்து. பரவாயில்ல, எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சுதான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீ எனக்கு வேணும் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை மட்டும் வேணான்னு சொல்லிடாத. இல்லை ஜேகே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றான். தென் இப்போ நம்ம இருக்கான் இல்லையா, அவன் சிஸ்டர் வந்து ஒரு கஃபே மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல போய் நம்ம நிற்கிறான். அவங்கள வந்து பார்க்குறாங்க. என்னாச்சுண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஒரு மாதிரி சேடாக நிற்கிறான். இதை தங்கச்சி பார்த்து புரிஞ்சுட்டு, அண்ணா நீ ஜேகேவை பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா. இல்லையே, அவன் தான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறானே, உன்னை உண்மையாக லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி சொல்லுதா. எனக்கு தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அவன் என்னை காப்பாற்றுறதுக்காக அவன் உயிரை விட வந்தான். அது எனக்கு பெருமை, ப்ரௌட் அப்படின்னு சொல்ல வரல, பயமாகிடுச்சு. என்ன மாதிரி பயம்னா அப்படின்னு கேட்குதா. இவனை இழந்துருவேணும்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குதா. ஆமாம், அவள் ஆல்ரெடி என்னை விட்டு போயிட்டா, இவன் என் மேலே உயிராக இருக்கான், அவள் எப்படி இருந்தாலோ அந்த அளவுக்கு இருக்கான், ஏன்னா இவனை இழந்துருவேணும் அப்படின்னு பயமாக இருக்குது. என்னண்ணா சொல்கிற. ஆமாம், எனக்கு பிடிச்சவங்க யாராவதா இறந்துருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டேய் உனக்கு எனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி தங்கச்சி கேட்குதா. நீ தாண்டி இப்போ எனக்கு எல்லாமே, உயிரே நீதா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போது நான் அவன் கூட இருக்கேன்ல, அது எப்படின்னு கேட்குதா. டக்குன்னு வாயிலே அடிச்சிடுறான். இப்பெல்லாம் பேசாத சரியா அப்படின்றானா. அண்ணா நீ நினைக்கிற மாதிரி உனக்கு பிடிச்ச எல்லாருமே உன்னை விட்டு போக கிடையாது. அந்த பொண்ணு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க உனக்கானவங்க இல்லைண்ணா, அப்படியே இருக்கட்டுமே, உனக்கானவங்களாகவே இருக்கட்டுமே, எப்படி அவங்க போவாங்க. ஸோ நமக்கானது நம்மளை விட்டு போகாதண்ணா, நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அது நமக்கானது இல்லை. நான் இப்படி சொல்கிறேனேன்னு பார்க்காத, எனக்குமே அவங்கள பிடிக்கும் தான். ஆனால் பாத்தியா, இருக்கிறவங்களுக்காக இல்லாதவங்கள நினச்சி ஏன்னா இப்படி ஃபீல் பண்ணுற. அவனை விட்டுறாதண்ணா, அவன் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்.
இல்லை அவன் பையன் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நான் அப்படிலாம் பார்க்கலடி, எனக்குமே அவனை பிடிச்சிருக்குதான், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, நான் அவனை இழந்துருவேணுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அந்த பொண்ணு மறுபடியும் தலையிலே அடிச்சு, அண்ணா இங்கே பாரு, உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல, ஓகே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுதா. எனக்கு அவனை பிடிச்சிருக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்புறம் என்ன, அவன்கிட்ட போய் லவ் சொல்லு அப்படின்னு சொல்லுதா. ஸோ இருக்கான் இல்லையா, அவன் பார்க்குறான், திரும்புகிறான், பார்த்தா அங்கே ஜேகேக்கு ஒரே குஷி, வீயை தூக்கி சுற்ற ஆரம்பிக்கிறான். வீக்கா என்னடா பண்ணுற, கீழே இறக்கி விட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. கீழே இறக்கி விட்டு தேங்க்யூ அப்படின்றானா. எதுக்கு இந்த தேங்க்ஸ், இல்லை நான் உன் பின்னாடியே தான் வந்தேன், நீ என்னை கவனிக்கல, நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வரானா. இந்த டைம் தூக்கி ஜேகேவை சுற்றுறானா. ஐ லவ் யூ அப்படின்றானா. ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த டைமில் அவங்க சிஸ்டர்கிட்ட நம்ம ஜேகே நல்லா பேசிகிட்டு இருக்கான். இதை நம்ம அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கானா. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். என் வானிலே ஒரு முகிலாய் நீ தோன்றினாய், மெதுவாக என் வானமாய் விருந்தாயடி என் நெஞ்சிலே, என் பூமியில் ஒரு செடியாய் பூநீட்டினாய், மெதுவாக நீ காடென படர்ந்தாயடி என் நெஞ்சிலே, உன்னாலே விழியோடு சிரிக்கின்றேன் மீண்டும் இன்று உன்னாலே இருந்தேன் பெண்ணே, விரலோடு நேற்றை நான் தேடினேன், எதிர்கால தீபம் காட்டினாய், ஆனால் அன்பே அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உன்னை வைத்து பார்க்க. இப்போ அப்படியே நம்ம ஜேகே பேசிகிட்டு இருக்கானா. அப்படியே பார்த்து நம்ம சிரிச்சிட்ருக்கான். வியால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வேகமாக ஜேகே கிட்டே போய் கன்னத்துலேயே கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்றானா. ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வியை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இருக்கான் இல்லையா, சரி நான் போயிட்டு வரேன், ஒழுங்கா நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்கிறான். இதுக்கப்புறம் ஜேகேவை வா வந்து பைக்கில் ஏறு அப்படின்னு கூப்பிட்றானா. ஸோ ஜேகேவும் பைக்கில் ஏறிக்கிறான். எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறானா. நீ எங்கே வேணாலும் வருவல்ல என் கூட அப்படின்ற மாதிரி கேட்குறான். கண்டிப்பாக நான் எல்லா இடத்துக்கும் கூட வருவேன் அப்படின்றான். அப்போது நம்ம வீடு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம் இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. அமைதியாக இரு ஜேகே அப்படின்றான். ஸோ அப்படியே அந்த இடத்தவே சுற்றிட்டுருக்கான், அவங்க ஊரவே சுற்றி பார்த்துட்ருக்கான். எனக்கு ஊரை சுற்றி காட்டிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறானா. அமைதியாக இருன்னு சொன்னேன் அப்படின்றான். இப்போ மனசுக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வரும்போதெல்லாம் ஃபுல்லாக அவளோட மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக அவளோட மெமரிஸ் தான், அவள் கூட தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவளோட ஞாபகம் வரல, அதுக்கு பதிலாக இவன் தான் என் கூட இருக்கான். இனிமேல் இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு இவன் இருக்கணும். அவள் இருந்த இடத்த இவனுக்கு கொடுக்க முடியாதான், பட் இவனை வச்சு பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ அப்படியே பைக்கை நிறுத்துகிறான் அவளோட இடத்துல. பார்த்தா அந்த பழைய பீச் இருக்கு இல்லையா, அதோட என்ட்ரன்ஸில் தான் இறங்கு அப்படின்றானா. ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு இருக்கும்போது இருக்கான் இல்லையா, ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஜேகே மறுபடியும் பார்த்துட்டே இருக்கான் வியவே. ஏன் அப்படி பார்க்குறேன்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை அப்படின்றான். நான் எதுக்காக தெரியுமா உன்னை எல்லா இடத்துக்கு கூப்பிட்டு போனேன். இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். எப்படி சொல்கிற. ஆமாம், என்னை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் என்னோட மெமரிஸ் மட்டும் உனக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டா அப்படின்றானா. பார்க்குறான். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்றானா. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த இடம் இதுதானே, நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறான். ஆமாம், இங்கே தான் நான் அவள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இனிமே நீ தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். அந்த அலை இருக்குது இல்லையா, அப்போது அது மேலே படும்போது 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. ரீசன் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உளுந்து பரண்டுக்கிட்டாங்க இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஜேகே இருக்கான் இல்லையா, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போயிட்டு இப்போ அது தள்ளி விட்டுறானா. அலை இருக்கு இல்லையா, அது வீயை பிடிச்சி தள்ளி விட்டுருது. அப்படியே படுத்துடுறான். இப்போ அப்படியே ஜேகேவி தூக்கி அப்படியே மேலே போடுதா. ஸோ மேலேயே போய் உட்காந்துடுறான். வீக்கு சிரிப்பு வருது, அதே டைம் தண்ணி வாய்க்குள்ளே போயிருதா. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேகே இருக்கான் இல்லையா, பார்த்துட்டே இருக்கான். ஸோ வீக்குமே ஒரு மாதிரி டெம்ட் ஆகுதா. அப்படியே ஜேகே அந்த இடத்துல கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா.
அங்கே அந்த நிறைய மெம்பர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, அதில் ஒரு குழந்த அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி கத்தா 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ஐயையோ! இது பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. ஆர்மீஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட 2ஆம் நிலவாய் என்னை பூக்க செய்வாயா நம்ம டேக் குக் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.